எனது மகளுக்கு திருமணம் செய்ய ஏற்பாடுகளை ஆரம்பித்துள்ளேன். மகளும் மாப்பிள்ளையும் கண்டிப்பாக நேரில் சந்தித்து பேசிக்கொள்ள வேண்டுமா, இல்லை போட்டாவில் பார்த்து கொண்டால் போதுமானதா? என் மகள் நேரில் சந்திக்க கூச்சப்படுகிறாள். இஸ்லாத்தின் அடிப்படையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் விளக்கம் தரவுங்கிறாங்க. அதாவது கணவன் மனைவின்னு கல்யாணம் பண்ணி போகிறதா இருந்தால் சும்மா கண்ணை மூடிக்கிட்டு செஞ்சிடாதீங்க, பார்த்துக்கிறங்கன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுகிறது. எதளவு சொல்லுதுன்னு கேட்டால், ஒரு அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் வந்து என்ன செய்கிறார், ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்கிறார், நான் வந்து ஒரு அன்சாரி குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்து கொண்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறார். உடனே ரசூலுல்லாஹ் கேட்ட முதல் கேள்வி என்னென்னு கேட்டால், நலர்த்த இலைஹா, நீ அவரை பார்த்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிற, இல்லையே நான் பார்க்கணும் இல்லையேங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபதுஹப் போ, ஃபொன்னுர் இலைஹா, முதல்ல அவரை பார்த்துரு. இப்போ இன்னஃபி அப்போ கல்யாணம் பண்ணிட்டாருன்னா கல்யாணத்துக்கு பேசியிருக்காருன்னு அர்த்தம். கல்யாணம் பண்ணிட்டா தான் பார்த்துருப்பாரு. அது அந்த கல்யாணம் பண்ணினார்னு அதில் வாசகம் வந்தால் கூட கல்யாணம் பண்ணுவதாக முடிவு செஞ்சிட்டாருன்னு அர்த்தம் எடுக்கணும். ஏன்னா இப்போ போய் பார்க்க சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஃபதுஹப், நீ சென்று ஃபொன்னுர் இலைஹா, அவளை பாரு. இப்போ இன்னஃபி அயனுல் அன்சாரி ஷையன், அன்சாரிகளுடைய பெண்களுடைய கண்களில் ஒரு 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 குறை இருக்கும். கண் கொஞ்சம் இடுங்கின மாதிரி இருக்கும் போல இருக்குது. அப்போ நாளைக்கு கண்ணு சரியில்லைன்றக்கூடாது. அன்சாரிகளுடைய கண்ணில் வந்து ஒரு விதமான ஒரு மாற்றம் இருக்கும். அதனால் ஒரு பார்த்துட்டீங்கன்னா உனக்கு மனம் விரும்பி கல்யாணம் பண்ணதாயிரும், பார்த்துக்கங்கிறாங்க. அப்போ பார்க்காமையே கல்யாணம் பேசி முடித்த ஒரு ஆளுக்கு நீ பார்த்துருப்பான்னு சொன்னதில் இருந்து அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு அம்சம். இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் வரக்கணும் இருக்குது. அதே மாதிரி வந்து முகீரா பின் ஷோபாங்கிற ஒரு சஹாபி சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நான் வந்து ஒரு பெண்ணை வந்து மனம் பேசியிருக்கிறேன் என்று சொன்னேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ போய் பார்த்துருப்பா. ஏன்னா அப்படி நீ பார்க்குறது வந்து ஃபைன்னஹு அஜிதரு யூதம பயணக்குமா, உங்கள் மத்தியில் ஒரு பெரிய இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு இது வந்து பொருத்தமான ஒரு விஷயம், அதனால் நீ பார்த்துரு அப்படின்னாங்க. நான் வந்து பேசி என்ன செஞ்சேன், அவங்க தாய் தந்தையர்கிட்ட போய் சொன்னேன். தாய் தந்தையர் வந்து அதை பிடிக்கல, பார்க்கணும் முடியாது, என்ன பார்க்க போகிற அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ உள்ளே இருந்த அந்த மணப்பெண் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பார்களே, ஆனால் அவர் பார்த்துட்டு போனேன், ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு அவங்க தாய் தகப்பனாருக்கு அந்த அம்மா சொல்லுது. உடனே இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதாவது இன்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமரக்கான் தந்துர, நீ பார்க்கணுங்கிறத ரசூலுல்லாஹ் உனக்கு கட்டளை இட்டுப்பார், ஏன்னா ஃபல்லுரு, நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்ன பிறகு இவர் பார்த்தாரு, கல்யாணம் பண்ணார், நல்லபடியாக நாங்கள் வாழ்ந்தோன்னு சொல்லி காட்டுறாரு. இந்த ஹதீஸ் அகமதில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து இதில் என்ன சொல்லுவோம், அந்த ஹதீஸில் வந்து பக்கர் இப்னு அப்துல்லா என்பவர் தான் அறிவிக்கிறார், முகீராட்டிருந்து அறிவிக்கிறார். இந்த செய்தியில் இப்னு மொயின் அவர்கள் சொல்கிறாங்க, முகீராவை வந்து பக்கருங்கிறவர் சந்தித்ததே கிடையாது, இவங்களுக்கு அவர்கிட்ட இவர் கேட்டது கிடையாதுன்ற ஒரு குறைபாடு இந்த ஹதீஸில் இருக்குது. இருந்தாலும் முகீரா இப்னு மொயின் சொன்னது தவறுன்னு சொல்லி தாரகுத்னி அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சிருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்கங்கிறதுக்கு ஆதாரத்தை அவர் நிறுவுறார். அதனால் ஒருத்தருக்கு இவங்க ரெண்டு பேரும் பார்த்ததில்லை என்று ஒருத்தர் பார்த்துருக்குறாங்கன்னு சொல்லுவாரே, ஆனால் அந்த பார்த்துருக்குறாங்கன்னு சொல்லுவதை நம்ம ஏற்றுக்கிறோம். அவருக்கு தெரிஞ்சு அவர் சொல்கிறார், இவருக்கு தெரிஞ்சு இவர் சொல்கிறார். அதனால் இந்த ஹதீஸில் அந்த குறைபாடு சொன்னாலும் அந்த குறையை விட அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய விமர்சனங்களும் இருக்கிறது. அது மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி வந்து அடுத்து வந்து இன்னொரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், இதை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதா ஹத்தப அஹதுக்கும் இம்ராத்தன், உங்களில் ஒரு ஆள் ஒரு பெண்ணை மணமுடிக்க நாடினால் ஃபைனிஸ்ததா எல்துர இலா பாலிமா எதுவுஹு இலா நிகாஹா, அவர் கல்யாணம் பண்ணுவதற்கு ஏற்ற வகையில் அதை எதையாவது பார்க்கணும் என்று உனக்கு தோன்றினால் ஃபல்யஃபல், அப்படி செய்து கொள் என்று ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, சொன்னார்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறேன்னா ஜாபீர் சொல்கிறாங்க. அப்போ ஹத்தபத்தி இம்ராத் இவர் ஜாபீர் சொல்கிறாரு, நான் வந்து பனு சுலைம் கோத்திரத்தில் ஒரு பெண்ணை வந்து நான் வந்து பேசி வந்து அவரை பார்க்கணுன்னு நினச்சேன். அது பார்க்குறதுங்க ஒரு வீட்டில் போய் பார்க்குறதுக்கு அவங்க ஒத்துக்கிற மாட்டாங்கன்னு நினச்சாருன்னு தெரியல. நான் வந்து அந்த பேரிச்ச மரத்து அந்த பேரிச்சன் தோப்புக்குள்ளே அந்த பெண் வேலைகளுக்கு போகும்போல இருக்குது, அங்கேருந்து ஒளிஞ்சிட்டு நான் மறைஞ்சிட்டு பார்த்தவொன்னே எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு, நான் அவளை கல்யாணம் பண்ணுறேன். ரசூலுல்லாஹ் பார்க்க சொன்னதுனால இவர் கள்ளத்தனமாக பார்த்தேங்கிறாரு, நான் போய் கள்ளத்தனமாக பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேங்கிறாரு. இது ஹாக்கிமில் வரக்கூடிய ஆத்தண்டிக்கான ஒரு செய்தி தான். ஆனால் இந்த செய்தியில் என்ன ஒரு குறை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், இதை அறிவிக்கிற முகமது பின் இஸ்ஹாக் என்பவர் வந்து தாவூதுகிட்டேருந்து அறிவிக்கிறார். தாவூதுகிட்டேருந்து நான் அறிவித்தேன் அப்படின்னு அவர் சொல்லாமல் தாவூத் வழியாக அறிவிக்கிறார். இதை பொதுவாக நம்ம ஏற்றுக்கலாம்டான
இந்த தத்லீஸுங்கிற குறை உள்ளவங்க, தத்லீஸ்ன்னு சொன்னால் தனக்கு முந்தைய ஒரு அறிவிப்பாளரை மறைச்சிட்டு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் தத்லீஸுங்கிறது. தத்லீஸ் என்றால் என்னன்னு நம்ம ஆன்லைன் பேஜில் ஆர்டிக்கல் இருக்குது, அந்த கட்டுரையை படித்தா அதில் விளங்கிக்கிறோம். அந்த தத்லீஸ் செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறதுனால இந்த முகமது இசாக்கு வந்து தாவூது நான் கேட்டேன்னு சொல்லலை, தாவூத் வழியாகங்கிறாரு. கேட்டும் இருக்கலாம், கேட்காம இருக்கலாம். அப்படி வார்த்தையை போட்டதுனால இது பலவீனமானது என்று ஹாக்கிமில் உள்ள ஹதீஸை பலவீனமானது என்று சில அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அபூபக்கர் அம்பாரி அப்படிங்கிற ஒரு எழுதின ஒரு ஹதீஸ் நூலில் வந்து முகமது இதே செய்தி ஹதீஸ் வருது. முகமது இசாக் அறிவிக்கிறார், ஹத்தசனி தாவூது எனக்கு அறிவித்தார், நேரவே நான் பார்த்துருக்கிறேன்னு சொல்லிடுறாரு. அந்த அபூபக்கர் அம்பாரிங்கிற இந்த ஆளுடைய ஹதீஸ் கிதாபு வந்து எழுத்து வடிவில் தான் நூலகங்களில் இருக்கே தவிர புத்தகமாக வெளியிடப்படாமல் அது என்ன செய்கிறது, புக்காக விற்பனைக்கு வைக்கப்படலை, எழுத்து வடிவில் இருக்கிற அது சாஃப்ட்வேரில் டைப் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அம்பாரியுடைய கிதாபு நூலகங்களில் இருக்குது. அந்த கிதாபில் இருந்து வருகிறது. இதில் உள்ள எல்லா அறிவிப்பாலும் கரெக்டாக இருக்கிறாங்க. முகமது இசாக் என்பவர் வந்து எனக்கு தாவூது பின் ஹுசைன் அறிவித்தார்னு சொல்கிற காரணத்தினால இது சரியான ஹதீஸ் தான். அதனால் உங்களுக்கு பார்க்குறது வந்து ரொம்ப வலியுறுத்தி கட்டாயப்படுத்தலை. இந்த அப்போ உனக்கு போய் பார்த்தா தான் உனக்கு திருப்தி ஏற்படும்னா பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வந்து உங்கள் பெண்ணு வைக்கப்படலாம் தேவையில்லை. எதுக்கு போட்டு வைக்கப்படணும்? மார்க் அனுமதிச்சிருக்குமா, பார்த்துட்டு போட்டேன், நீ அவனை பார்த்துக்க, அவனு உன்னை பார்க்கடலைன்னு இருக்குது. ஏன்னா பார்க்காம இருந்துட்டு நான் இப்படியெல்லாம் எதிர்பார்த்தேன் அப்படிலாம் எதிர்பார்த்தேன் நாளைக்கு சொல்லிவிட்டான்டா, கல்யாணத்துக்கு பிறகு உன்னோட கொண்டு சொல்லிட்டான்னு வைங்களேன், அப்போ நம்மளுக்கு பாதிக்கும். முதல்ல பார்த்துட்டான் ஏன் இப்படி தான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணான்னு சொன்னால் அது வந்து அவனுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப அந்த கல்யாணம் இருக்கும். பார்க்காம கல்யாணம் பண்ணான்னு சொன்னால் இது ஒரு டைப்பில் இருக்குமா, இவன் ஒரு டைப்பில் கற்பனை பண்ணி வச்சுருப்பான். கல்யாணத்துக்கு பிறகு பார்த்தா அந்த மாதிரி இருக்காது. இல்லை நான் அப்படி எதிர்பார்க்கல இப்படி எதிர்பார்க்கலையம்மா, முன்னாடியே பார்த்துட்டான்னு சொன்னால் பஞ்சாயத்தே வராது. அதனால் பார்த்து கொள்வதை வந்து நீங்கள் தவிர்க்க வேணாம். அது புரிய வச்சு என்ன செய்யுங்க, அது சேஃப்டி பண்ணிக்கிறங்க என்பதுதான் இதுக்குரியது. அந்த மலேசியாவுடைய எல்லா கேள்விகளுமே முடிஞ்சிருச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.